வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். இன்றைக்கி தமிழில் பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் நிறையா கேள்விகள் வரும் டெட் எக்ஸாமுக்கெல்லாம். சிலப்பதிகாரம் எதை போற்றி எழுதப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி அதனுடைய மீனிங் இதில் நீங்கள் அப்ஜெக்டிவ் கேட்கலாம். திங்கள் என்றால் நிலவு, கொங்கு மகரந்தம் ஆப்ஷன் கொடுப்பாங்க. கொங்கு மகரந்தம், அலர் மலர்த்தம், திகிரி என்றால் ஆணை சக்கரம், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், பாருங்கள், பொற்கோட்டு என்றால் பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாம நீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. இது படித்து சேர்த்துக்கணும். சிலப்பதிகாரத்தை பற்றி இந்த நூலை பற்றி வருது. நூலை பற்றி இப்போ தெரிஞ்சுக்குவோம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பவர். கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்காரு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். தமிழில் முதல் காப்பியம் எது அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம் முதல் காப்பியம் ஒன்று, இரண்டாவது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள், மறந்துடாதீங்க. முதல் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக இரட்டை காப்பியங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் கூறும். இந்த சிலப்பதிகாரம் எதை வாழ்த்தி கூறுதுன்னா, திங்கள் ஞாயிறு மலை. திங்கள்னா நிலவு, ஞாயிறுனா சூரியன், மலைனா இந்த மூன்று இயற்கையும் போற்றி பாடப்பட்டுள்ளது தான் சிலப்பதிகாரம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.